தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மமே மறுபடி வெல்லும் என்பது இன்று உறுதியாகி இருக்கிறது. நான் தான் பரத சக்கரவர்த்தி என இவ்வளவு காலம் வேஷம் போட்டு வந்த பன்னீர் இன்று தனது வேஷமெல்லாம் களைந்து சகுனியாக நிற்கிறார். பன்னீர் திமுகவில் இணைந்தது யாருக்கு பின்னடைவு என இன்று அனைத்து ஊடக உடன்பிறப்புகளும் விவாதிப்பார்கள். முதலில் இது ஊடக உடன்பிறப்புகளுக்கு பெரும் பின்னடைவு. ஆம், அதிமுக எப்போதெல்லாம் மக்கள் பிரச்சனை குறித்து பேசுகிறதோ போராடுகிறதோ அப்போதெல்லாம் அறிவாலயத்தில் சுயமரியாதையை அடகு வைத்த இந்த பன்னீர் நீதிமன்ற வாயிலில் நின்று கொண்டு அதிமுகவை மீட்கப் போகிறேன் என்பார். உடனே என்ன செய்ய போகிறார் பன்னீர்? அதிமுகவில் என்ன நடக்கிறது? இபிஎஸ் இனி அவ்வளவுதான் என மக்கள் பிரச்சனையை பேசாமல் அதிமுக குறித்து அவதூறு பரப்பி ஊடக உடன்பிறப்புகள் விவாதம் நடத்துவார்கள். இனி அப்படியெல்லாம் செய்ய முடியாது. இனி மக்கள் பிரச்சனையை பேசித்தான் ஆக வேண்டும். இன்று கூட திண்டுக்கல்லில் பட்டியல் சமூக இளைஞரை திமுக அமைச்சர் சக்கரபாணியின் ஆதரவாளர்கள் கொலை செய்திருப்பதாக செய்தி வந்துள்ளது. இனி அவற்றை பற்றியெல்லாம் பேசித்தான் தீர வேண்டும். அதனால் ஊடக உடன்பிறப்புகளுக்கு இது பெரும் பின்னடைவு. அடுத்தது ஸ்டாலினுக்கு இது பெரும் பின்னடைவு என சொல்லலாம். இவ்வளவு காலம் தனது ஸ்லீப்பர் செல்களை வைத்துக் கொண்டு அதிமுக உடைந்து விட்டது, சிதறிவிட்டது என பேசிக் கொண்டிருந்தார். மக்கள் பிரச்சனையை மடைமாற்ற அவரும் இந்த பன்னீரின் டிராமா கம்பெனியை வைத்து சில நாடகங்களை நடத்தி வந்தார். இனி அது எடுபடாது. அதிமுக என்றால் எடப்பாடி கே பழனிசாமி, எடப்பாடி கே பழனிசாமி என்றால் அதிமுக என்பதை இனி எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது. யார் விசுவாசி யார் துரோகி என்பதை மக்கள் இப்போது உணர்ந்து விட்டார்கள். அதனால் நாடக கம்பெனி நடத்தும் ஸ்டாலினுக்கு இது பின்னடைவு. பன்னீரின் இணைவு ஒன்றைத்தான் உணர்த்துகிறது. புரட்சி தமிழரால் சட்டையை கிழித்து கொண்டவரும் புரட்சி தமிழரால் கட்சி வேட்டியை கட்ட முடியாமல் போன பன்னீரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஏற்கனவே புரட்சி தமிழரிடம் தோற்று போனவர்கள் அடுத்து ஒரு படுதோல்வியை சுமக்க தோளோடு தோள் சேர்த்து நிற்கிறார்கள். தீய சக்தி திமுகவை வேறறுக்க புரட்சி தலைவர் தொடங்கிய அதிமுக எனும் மாபெரும் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் பதவியில் பன்னீரால் ஏன் அமர முடியவில்லை என்பது இப்போது பலருக்கு புரிந்திருக்கும். அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு அதிமுக எனும் இயக்கத்தை அழிக்க முயன்ற பல்வேறு சக்திகளுக்கு உறுதுணையாக இருந்து தானும் தனது வாரிசுகளும் தப்பித்தால் போதுமென பல்வேறு துரோகங்களை செய்தவர்தான் இந்த பன்னீர். எக்காலத்திலும் கழகம் வென்றுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவர். திமுகவுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு 2021 தேர்தலில் அதிமுக தோல்வியடைய பல்வேறு பணிகளை செய்தார். அனைத்து மக்களுக்குமான இயக்கத்தை குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிரான இயக்கம் போல் திட்டமிட்டு பிரச்சாரம் செய்தார். கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்த பிறகும் கழகத்தை காணாமல் செய்ய வேண்டுமென இல்லாத அட்டூழியமெல்லாம் செய்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையை ரவுடிகளை கொண்டு சூறையாடினார். வழக்கு மேல் வழக்கு போட்டு தொண்டர்களை சோர்வடைய செய்ய முயன்றார். இத்தனைக்கும் பின்னால் இருந்து இயக்கியது திமுக தான். அப்போது அதை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு இப்போது புரிந்திருக்கும். புரட்சி தலைவர் என்றாவது ஒரு நாள் இவ்வியக்கத்திற்கு விசுவாசமிக்க தொண்டர் தலைமை தாங்க வேண்டுமென விரும்பினார். விசுவாசம் இல்லாததால் தான் பன்னீர் இன்று அறிவாலயத்தில் நிற்கிறார். புரட்சி தமிழர் பொதுச் செயலாளராக இருக்கிறார். அதிமுக எனும் ஆலமரத்திலிருந்து உதிர்ந்த இலை குப்பைக்கு சென்றுள்ளது. அவ்வளவுதான் இதில் உள்ள செய்தி. இதனால் எந்த தாக்கமும் ஏற்பட போவதில்லை.